வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் ஒரு பாரம்பரியமான விளையாட்டை சார்ந்த ஒரு பயிற்சியை நம்ம கொடுக்க போகிறோம். பலவிதமான உடற்பயிற்சிகளை நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த உடற்பயிற்சிகளில் சின்ன சின்ன பதிவுகளாக கொடுத்துருக்கிறது மெய்ப்பாடம், கரளாக்கட்டை, சிலம்பம் அப்படின்னு நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கோம். அதாவது சின்ன சின்ன வீடியோவாக. இதில் கொஞ்சம் அதிகமான ஒரு 5 நிமிடம் 10 நிமிட வீடியோக்கள் எப்படி கொடுத்துருக்கோம்னா, எளிமையான பயிற்சி, எல்லோராலையும் செய்யக்கூடிய பயிற்சின்னு தான் நம்ம இதுவரை பயிற்சிகளை கொடுத்துருக்கோம். இதுல இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரம்பரியமான பயிற்சி, ஒரு விளையாட்டு சார்ந்த பயிற்சி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதற்கு என்ன காரணம்னா, நம்ம ஊர்ல எத்தனையோ விதமான உடற்பயிற்சிகளை பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்ம பாரம்பரியமான பயிற்சிகள்னு சொல்றோம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் செஞ்சு கொண்டிருந்த பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்து. அந்த பயிற்சிகள் அதுவும் குறிப்பா நான் இப்ப மெய்ப்பாடம்னு சொல்லி ஒரு வகுப்பு எடுக்கிறேன். அந்த வகுப்புல ஒரு சில முக்கியமான பாரம்பரிய பயிற்சிகள்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுலயே நான் என்ன சொன்னேன், விளையாட்டுன்னு சொன்னேன். நம்ம ஊர்லன்னு இல்லாம இந்த உலகத்திலேயே ரொம்ப தொன்மையான ஒரு விளையாட்டு, ஒரு தொன்மையான கலை அப்படின்னு சொல்லணும்னா அது சிலம்பக்கலை தான். அதாவது சிலம்பக்கலைன்னு சொல்றதை விட கோல் விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிலம்பம்ங்கிறதுக்கான பேர் அர்த்தம்ங்கிறது வேற. பட் இந்த பேர் அர்த்தங்களை நம்ம பேசும்போது பலவிதமான வாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சாதாரணமாக எப்போதும் எல்லாரும் சொல்ற மாதிரி சிலம்ப விளையாட்டுன்னே சொல்றேன். எங்களுடைய வகுப்பு நாங்கள் கோல் பயிற்சி அப்படின்னு தான் பயன்படுத்துவோம். இந்த கோல் பயிற்சி தான் இருக்கிறதுலையே ஒரு தொன்மையான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது என்ன சொல்லுவோம்னா, முதற்கலை மூத்த கலை, இதர கலைகளுக்கு எல்லாம் தாய்க்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல், மூத்தது. எல்லா கலைகளுக்கும் ஒரு தலைமை, தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் உருவான காலத்து, அந்த கற்காலம்னு சொல்றோம் தெரியுங்களா, அந்த காலத்துலேருந்தே கையில ஒரு கோலையோ ஒரு கட்டையோ ஒரு கம்பையோ வச்சிருப்பான். அதனாலதான் என்ன பண்றது, இதை மூத்த கலை தாய் கலைலாம் சொல்றது. இந்த விளையாட்டுல பலவிதமான, அதாவது வரலாறு, இதுக்கான பாடத்திட்டம், இதற்கான ஒரு ஸ்டைலு, பிரிவு அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நாம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா, சின்ன சின்ன பதிவுகளா ஒரு 20-30 பதிவுகளை நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி பயிற்சி பண்ணோம், ஆரம்ப நிலை பயிற்சின்னா, ஆரம்ப நிலை முதல்நிலை பாடம் என்ன, எதையெல்லாம் செஞ்சா இந்த விளையாட்டு அழகா நல்ல திறமையா செய்ய முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சில காலங்களா, அதாவது கடைசியா ஒரு 2 வருடமா நான் பெருசா இதை பத்தி எதுவும் சொல்லி கொடுத்து வீடியோ கொடுக்கவே இல்லை. ஏன்னா என்னுடைய சூழல் அந்த மாதிரி, சில வேலைகளின் காரணமா நம்ம அந்த பதிவுகளை கொடுக்க முடியாம போயிடுச்சு. இப்போ மீண்டும் அதை சார்ந்த ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். அதாவது நம்முடைய உடம்பை ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும், அதே நேரத்தில் ஒரு கலையவும் கற்றுக்கணும். அப்படின்னா இந்த பாரம்பரிய விளையாட்டு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதற்காக இந்த கோல் பயிற்சியை திரும்பவும் முதல்ல இருந்து, அதாவது முதல்ல இருந்துன்னா சின்ன சின்ன டெக்னிக்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு அடிப்படையிலிருந்து நான் சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். அதற்கப்புறம் இதற்கான பாடத்திட்டத்தையும் பொறுமையா 1, 2ன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கக்கூடிய பயிற்சி பொதுவா இன்னைக்கு தமிழகத்துல எந்த மாதிரி செய்யறாங்களோ அதுல இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான பயிற்சி தான் நம்ம இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போறோம். அதை பார்த்து நீங்களும் என்ன பண்ணுங்க, தெளிவா பயிற்சி பண்ணுங்க. இப்ப அந்த பயிற்சியை பார்க்கலாமா? இப்ப இவங்க நிக்கிற மாதிரி நேரா நின்னுக்கணும். கால்கள் அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கால்களை சேர்த்து, அதாவது பாதம் இரண்டும் சேர்ந்து இருக்கணும். அதற்கப்புறம் அந்த கோலை எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். வலது கை கீழவும் இடது கை மேலவும் இருக்கு, தெரியுதுங்களா? ஓகே. அடுத்தது அந்த கோலுடைய மறுமுனை என்ன பண்ணுது, அவங்க நெத்திக்கு நேரா இருக்கணும். இப்படிதான் கோலை நம்ம பிடிக்கணும். அடுத்தது இந்த சிலம்பத்தோட அடிப்படையான சுற்று 2 இருக்கு. அதை ஒரு சில பேர் வெட்டு வாரல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல முன்வாரல் பின்வாரல்பாங்க, மேல்தாரி கீழ்த்தாரின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருந்தாலும் அடிப்படையான 2 சுத்தை இப்ப நான் உங்களை செஞ்சு காமிக்க சொல்றேன். முதலாவது வெட்டு போடுங்க, முன்பக்கமா திரும்ப செய்யுங்க, 2 பக்கமும் செய்யுங்க. இந்த முன்வாரல் பயிற்சியை செய்யும் பொழுது எப்பொழுதுமே, அதாவது வெளிப்பக்கத்துல ஆரம்பிச்சா ரொம்பவே சௌரியமா இருக்கும். வெளிப்பக்கம்னா உங்களுடைய இடது கை பக்கம் ஆரம்பிச்சா ரொம்பவே சௌரியமா இருக்கும். செய்யுங்க, திரும்ப செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. அந்த மேல இருக்கிற கை இருக்கு பாருங்க, இடது கை, அதை என்ன பண்ணாதீங்க, பிரிக்காம கொஞ்சம் செய்யுங்க பார்க்கலாம். ரெடி? 1, 2. இதுதான் முதன்மையான முதல் சுற்று. இப்ப 2வது வாரல் செய்வோமா, கீழ் வாரல். ரெடி? 1. இப்ப இந்த பயிற்சியை பண்ணும்போது இடது கை பக்கம் ஆரம்பிக்க கூடாது, வலது கை பக்கம் ஆரம்பிச்சோம்னா ரொம்ப எளிமையா இருக்கும். செய்யுங்க பார்க்கலாம், வலது கை பக்கத்துல. அப்பதான் நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். செய்யுங்க, திரும்ப செய்யுங்க. இப்போ முன்பக்கம் செய்யுங்க. ரெடி? 1, வெட்டு. இப்போ வாரல் செய்யுங்க. இப்போ வெட்டு நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம், இடது கை பக்கம். திரும்ப செய்யுங்க, வெட்டு. அடுத்து வாரல், வெட்டு, வாரல்,
தொடர்ச்சியாக செய்யுங்க பார்க்கலாம். வெட்டு வாரல அவங்க செய்யும்போது பாருங்க, அந்த கோல் அந்த உடலை ஒட்டி தான் வரும். ஏன்னா அப்போ தான் நம்ம செய்யும்போது அழகு இருக்கும். இல்லைன்னா என்னது ஏதோ சுற்றுற மாதிரி ஆகிடும். இந்த கோல் பாடம் மட்டும் எப்போதுமே என்ன பண்ணணும்னா, அழகு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஏதோ ஒரு போர் சண்டை அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. இது ஒரு கலை. அப்போ என்ன பண்ணணும், அழகாக தெளிவாக நிதானமாக செய்யணும். சரி, இந்த பயிற்சி தான் அடிப்படையான முதல் சுற்று 2. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை எப்படி நான் உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்க போகிறேன்னு பாருங்களேன். இப்போ கால அகலமாக வைங்க. வச்சாச்சுங்களா? இப்போ உங்களோட இடது கை பக்கம் திரும்பி 2 வெட்டு போடுங்க. 1 2 நேராக வந்துருங்க. அடுத்து வலது கை பக்கம் திரும்புங்க. இப்போ வலது கை பக்கம் திரும்பும்போது எப்போதும் என்ன பண்ணும், உள்ள ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி வெளியே தான் ஆரம்பிக்கணும். திரும்ப செஞ்சு காமி பார்க்க. ரெடி? அங்கே பாருங்கள், அவங்க வெளியே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி வெளியே தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? உள்ள ஆரம்பித்தா என்ன பண்ணோம், சிரமமாக இருக்கும். அடுத்தது அடுத்த பக்கம். அடுத்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2 பக்கமும் வெட்டு வெட்டுன்னு செய்கிறாங்க. இப்போ 2 பக்கம், ஒரு பக்கம் வெட்டு இன்னொரு பக்கம் வாரல் செய்வாங்க பாருங்கள். ரெடி? வெட்டு போடுங்க. நேராக வந்து இந்த பக்கம் வாரல் போடுங்க. இந்த பக்கம் வெட்டு போடுங்க. இந்த பக்கம் வாரல் போடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை தொடர்ச்சியாக செய்யுங்க. வெட்டு வாரல், திரும்ப வெட்டு வாரல். இதையே இப்போ நீங்கள் வலது கை பக்கத்தில் ஆரம்பிங்க பார்க்கலாம். ரெடி? எப்படி வலது பக்கம் எப்படி ஆரம்பிக்கணும்? வெட்டு. அடுத்த பக்கம் எப்படி இப்படி வரும், வலது கை பக்கம் திரும்புங்க, அங்கே வெட்டு போடுங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வாரலை எப்படி வாரல் போடணும், வெட்டு வாரல். அது வெட்டு வாரல், திரும்ப வெட்டு வாரல். அப்படியே தொடர்ச்சியாக செய்யுங்க. இப்போ நிறுத்துங்க நேராக முன்னாடி. இப்போ இந்த பக்கம் இடது கை பக்கம் செய்யுங்க. வெட்டு வாரல், வெட்டு வாரல். அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ அகலக்கால் வச்சு இந்த பயிற்சியை பண்ணோமா. இப்போ போர் நிலையில் முன்பக்கமாக திரும்பி செய்வாங்க பாருங்க. நேராக வந்துருங்கம்மா, நேராக வந்துருங்க. இப்போ தயார் நிலைக்கு போங்க. நல்லா காலை கொஞ்சம் போர் நிலையை வச்சு அகலமாக நில்லுங்க. இப்போ இதில் செய்யும்போது ஒரு திசைக்கு தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுலேயும் நம்ம 2 திசையில் 2 கால் மானத்தில் நின்று செஞ்சு பழகணும். எப்படின்னு பாருங்க. இப்போ ரெடி? செய்யுங்க பார்க்கலாம். வெட்டு வாரல், வெட்டு வாரல். ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ காலை மாற்றுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வெளிப்பக்கத்தில் ஆரம்பிக்கணும். சரிங்களா? ரெடி? போடுங்க பார்க்கலாம். வெட்டு வாரல். இந்த பக்கம் செய்யும்போது புதுசாக செஞ்சோம்னா ஃபர்ஸ்ட் சிரமமாக இருக்கும். எல்லாருமே ஒரு பக்கம்தான். அதாவது எப்படின்னா, நம்மளுடைய காலில் இடது காலை முன்னாடி வச்சு வலது காலை பின்னாடி வச்சு தான் பயிற்சியை செய்வோம். எல்லாருமே இன்னைக்கு ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுறவங்க தான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்டு காலை பின்னாடியும் லெஃப்ட் காலை முன்னாடி வச்சு அப்படியே மாற்றி பொறுமையாக செய்யுங்கம்மா. மாற்றி அடுத்த பக்கம் திரும்பி பொறுமையாக செய்யுங்க. பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. இப்போ இந்த காலை மாற்றி செய்யறதுனால என்ன பழக்கம்னா, எல்லோரும் செய்கிற மாதிரி ஒரே பக்கத்தில் செய்யாமல் கால்களை மாற்றி மாற்றி செஞ்சோம்னா நம்முடைய வலது பக்கம் இடது பக்கங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா வலது பக்கம் செய்யுங்கிறது செய்யுங்க, நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். வலது பக்கம் செய்கிறதுங்கிறது ரொம்ப எளிமை. அதே வலது காலை முன்னாடி வச்சு இடது காலை பின்னாடி வச்சு அது இடது பக்கமாக மாறும். அந்த இடது பக்கம் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். டக்குன்னு நமக்கு மைண்டில் போயிட்டு வராது. அதையே நம்ம செஞ்சு பழகிட்டோம்னா நாளைக்கு பிற்காலத்தில் பாடம் போடும்போது எல்லா திசையிலும் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையான முறையில் பயிற்சி பண்ணலாம். போதுமா? இப்போ கால் அகலமாக வைங்க. இப்போ இந்த காலை நல்லா வலுப்படுத்தணும். வலுப்படுத்துறதுக்கு என்ன பயிற்சி பண்ணலாம்? அப்படியே ஒரு அரை மண்டியில் உட்காருங்க. லைட்டாக, ரொம்ப வேண்டாம். இந்த மாதிரி உட்காந்தாச்சு. இப்போ திரும்பி ஒரு வெட்டு போடுங்க. நேராக வந்து அரை மண்டிக்கு வாங்க. திரும்பி ஒரு வாரல் போடுங்க. இப்போ பார்த்தீங்களா? இதை இப்போ தொடர்ச்சியாக வெட்டு வாரல் போட்டு அரை மண்டிக்கு வரணும். செய்யுங்க பார்க்கலாம். ஒரு வெட்டு போடுங்க. வெட்டு வாரல் அரை மண்டி. இப்போ இந்த பக்கம் ரெடி? அடுத்த பக்கம் வெட்டு எப்படி வரும், வெட்டு போடுங்க. வெட்டு வாரல். திரும்ப இந்த பக்கம் அடுத்த பக்கம் வெட்டு வாரல் அரை மண்டி. திரும்ப வெட்டு வாரல். இதே மாதிரி தொடர்ச்சியாக செய்கிறீங்களா? பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க. இந்த பயிற்சி செய்யும்போது பாருங்களேன், ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாங்க, அரை மண்டிக்கு வராங்க. அரை மணினா முழுசாக உட்காரல, கொஞ்சமாக தான் உட்காடுறாங்க. அந்த கொஞ்சமாக உட்காந்தாலே நம்மளுடைய கால் என்ன ஆகும், நல்லா வலுவடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்முடைய மைண்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஒரு பக்கம் மட்டும் செய்யாமல் 2 பக்கம் மாற்றி மாற்றி வெட்டு வாரல் வெட்டு வாரல்னு போடும்போது நம்முடைய சுற்றக்கூடிய திறனும் மனதோடைய திறனும் மேன்மையடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும்னு நம்முடைய வகுப்பை நான் எப்போதும் சொல்கிறது. இதே மாதிரி பயிற்சி நீங்களும் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். எத்தனை முறை செய்யலான்னு ஒரு கேள்வி வரும். அதாவது இது நீங்கள்
எத்தனை தடவை வேணாலும் செய்யலாங்க. இதுக்கு இப்போ ஒரு 12 தடவை செய்யுங்க, 20 தடவை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் வகுப்பில் எப்போது என்ன சொல்லுவேன்னா, ஒரு 24 முறைன்னு சொல்லி ஒரு 3 தடவை செய்யுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் எத்தனை முறை வேணாலும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த பயிற்சி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் சீராக வைத்துக்கொள்ளும். அதாவது சிலம்பம்ங்கிறது உடம்பை மிகவும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு. இந்த கோல் பயிற்சியில் எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு பதிவாக கொடுக்குறேன். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.